ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10/6/2025 ஸ்ரீசக்தி SS 471க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலை, எனக்கு சீபோர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை வந்து ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டு. லாஸ்ட்டில் இருக்க 3 டிஜிட் தான் நம்மளுடைய ஏபிசி போர்டு. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் செவ்வாய்க்கிழமை 650 ரிசல்ட்டு. அதுக்கு முந்தின செவ்வாய் பார்த்திங்கன்னா 134, அதுக்கு முந்தின செவ்வாய்க்கிழமை 753 சொல்லிட்டு இப்படி இது எல்லாமே செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட்டை நம்ம இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸன் பார்த்திங்கன்னா சீபோர்டில் 1 அல்லது 1 வச்சு நம்ம வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கான போர்டு நம்பர்ஸ் கிடைக்கிது நண்பா. இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமில் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்துக்கு ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. இங்கே நான் வந்து 4 to 3லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 5 to 0. நம்மளுக்கு சீபோர்டு மட்டும் தான் தேவை. சீபோர்டில் 3 இருக்குது. இதை நம்ம கூட்ட போகிறோம், அதோட நம்ம கழிக்க போகிறோம். அதாவது 3 + 1 = 4, 3 - 1 = 2, 4 அல்லது 2. இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். நம்மளுக்கு சீபோர்டா அல்லது ஆல் போர்டா. இப்போ நம்மளுக்கு இந்த 4 to 3க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 215. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ நண்பா. ஸோ நம்ம வந்து சி போர்டு தான் பார்க்குறோம். ஆனால் இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டில் ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ 215 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 215 ஃபுல் ப்ரைஸில் வந்து 560. நம்மளுக்கு இங்கே இந்த 5 மட்டுமே போதும். அப்போது 5 + 1 = 6, 5 - 1 = 4, 64 கிடச்சிருக்கு. நம்மளுக்கு இந்த 215க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்ட் அல்லது ஆல், ஆறா அல்லது 4. இப்போ இந்த 215க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 746. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 and 6. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது பிசி நண்பா. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஆல் போர்டு கிடச்சிருந்துச்சி. இப்போ நம்மளுக்கு வந்து பிசி போர்டு நம்மளுக்கு வந்து பெயராகவே கிடச்சிருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பெயர்ஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ 746க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 502. இதில் நம்ம எடுக்க போகிறது 6 மட்டும்தான். இதோட நம்ம 6 + 1 = 7, 6 - 1 = 5. 7 அல்லது 5. நம்மளுக்கு இந்த 746க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல், 7 அல்லது 5. இப்போ நம்மளுக்கு இந்த 746க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 753. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5 and 7. இந்த இடத்துல ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து ஏ அண்ட் பி நண்பா. இந்த இடம் நம்மளுக்கு பெய்ட்ஸாகவே கிடச்சிருக்கு. ஸோ போர்டு இல்லாட்டாலும் நம்மளுக்கு வந்து 2 நம்பர்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ இதை நம்ம ஆல் போர்டில் எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு 2 போர்ட்லேயே நல்ல வின்னிங் கிடச்சிருக்கும். இப்போ நம்ம 753க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 788. இதில் நம்ம எடுக்க போகிறது 3. அப்போ 3 + 1 = 4, 3 - 1 = 2, 4 2. நம்மளுக்கு இந்த 753க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல், 4 அல்லது 2. இப்போ இந்த 753க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 134. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு வந்து சி மட்டும். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு கிடச்சிருக்கு நண்பா. இப்போ 4 ட்ரா பார்த்துட்டோம். 4 ட்ராவிலுமே கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சு, அதோட அதிகப்படியாக நம்மளுக்கு பெய்ட்ஸுகளும் இருக்குது. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் செவ்வாய் டு செவ்வாய் ரிசல்ட் எடுத்து நம்மளோட இந்த எக்ஸை பயன்படுத்தி பாருங்கள். யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்துக்கு ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. இது எல்லாமே செவ்வாய்க்கிழமை. ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேரில் வருது. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால நம்மளுக்கு ஸ்ரீசக்திங்கிற பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளால் ஓரளவுக்கு வின்னிங்கை ஏற்ற முடியும். இப்போ 134க்கு பார்க்கலாம். இதோட ஃபுல் ப்ரைஸ் வந்து 4 to 3. நம்மளுக்கு இங்கே இந்த 4 மட்டுமே போதும். அப்போது 4 + 1 = 5,
4 மைனஸ் 1 ஈக்குவல் டு 3. 5 3 நம்மளுக்கு இந்த 1 3 4க்கு அப்புறம் நம்மளுக்கான சீபோர்டு அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ இந்த 1 3 4க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 650. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 5. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல போர்டுன்னு பார்த்தா பி போர்டு. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 650 தான் நம்மளுடைய போன வார செவ்வாய்க்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த செவ்வாய்க்கு இதில் தான் நம்ம சீபோர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே பார்த்தாச்சு. கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சஸ் இருக்குது நண்பா. இந்த ட்ராவில் நம்மளுக்கு சீபோர்டு கிடைக்க தான் அது எப்படியே சான்சஸ் இருக்குது. வேணால் நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங் பார்க்கலாம். 650 ஃபுல் போர்டில் 145. நம்மளுக்கு இங்கே 0 மட்டும் தான் தேவை. அப்போ 0வோட +1 0வோட எதை கூட்டினாலும் அதே தான் வரும். அதேமாரி 0வோட எதை கழித்தாலும் அதே தான் வரும். 1 மட்டும் தான் வந்திருக்கு நண்பா. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 கிடச்சிருக்கு. இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதிடலாம். சீபோர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம சீபோர்டுக்கு தான் போட்டிருக்கோம். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். 1 மட்டும் தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்குள்ளே கிடச்சிருக்கு. அதுவும் நம்மளுக்கு 1 கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் பெய்ட்ஸ் வரதா இருந்தால் பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 1 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்மளுக்கு இங்கே ஒரே ஒரு நம்பராக இருக்குது. இந்த இடத்துல இதோட சிந்தட்டிக் நம்பரை சேர்க்குறதுனால நம்ம சேர்த்துக்கலாம். ஏன்னா இங்கே வந்து நம்ம சீபோர்டு அதில் அல்லது ஆல் போர்டுன்னு கொடுத்துருக்கோம். அதனால் வந்து 1 அல்லது அதோட சிந்தட்டிக் வந்து 8. 1 அல்லது 8 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. டபுளாக இருந்தால் 1 வர வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 1 அல்லது 8 இருக்குது. ஸோ 1 நம்ம ஏற்கனவே சொன்னியாச்சு. 1ங்கிறதுனால நம்ம 1 இறக்கியிருக்கோம். அதோட நம்ம 8 கீழே இறக்கிடலாம். ஏன்னா அதோட சிந்தட்டிக் நம்பர்னால நம்மளுக்கு இது அல்லது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு மேலே கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஸ்கிப் பண்ணி கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் ஃபுல்லாக பார்த்துருங்க. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை 10/6/2025 ஸ்ரீசக்தி SS 471க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.